Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. சுரேஷ்குமார், சென்னையில நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? காலை 6 to 7 அதே போல இரவு 7 to 8 பட்டாசு வெடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன சுரேஷ்குமார்? தற்போது சென்னையில் இந்த தீபாவளி பண்டிகை என்பது கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் தற்போது வேளச்சேரி பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியில் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். அதிலும் நாம் குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தோருக்கான ஒரு காப்பக பகுதியில் தான் இருக்கிறோம். வயதானவர்கள் எப்படி இந்த தீபாவளி பண்டிகையை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வயது எங்களுடைய கொண்டாட்டத்துக்கு தடை இல்லை என்பது போலதான் அவர்கள் எல்லோருமே மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு கம்பி மத்தாப்பை பத்த வைத்து அவர்கள் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தீபாவளி என்பது அவர்களுக்கு மிகவும் ஒரு ஸ்பெஷலான நாள் என கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த வயது முதிர்ந்த காலத்திலும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற வயதானவர்களோடு சேர்ந்து இந்த தீபாவளியை கொண்டாடும் பொழுது எங்களுக்கு உற்சாகம் பிறக்கிறது. எங்களுக்கு மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சூழலாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு ஏராளமான வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தீபாவளியை மிக கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவு ஜோஷுவா காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும். அந்த வயதானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய முகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மலர்ச்சியாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக இந்த தீபாவளி பண்டிகையை சிறப்பாக வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் தான் நம் இந்த விழா கொண்டாட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் அதே போன்று இந்த தீபாவளிக்கான பல்வேறு பலகாரங்களை உண்டும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த மத்தாப்புகள் போல அவருடைய மனங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே நேரத்தில் இங்கே கேட்கலாம் இந்த தீபாவளி கொண்டாடுறவங்கள்ட்ட, எப்படி இருக்குமா தீபாவளி இந்த இடத்துல ஹோம்ல கொண்டாடும் போது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். மற்றவங்களோட இந்த தீபாவளியை பகிர்ந்து கொள்ளும் போது மேடம் ஆகட்டும் நல்லபடியாக எங்களை கவனிச்சுக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. நம்ம பார்த்தது போலவே தீபாவளி என்றால் ஒவ்வொருவருக்குமே ஒரு முக்கியமான விழா என்றே சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் புத்தாடை உடுத்தி அவர்கள் இந்த நாளில் இனிப்புகளையும் மகிழ்ச்சியும் பரிமாறிருக்காங்க. இன்னொருத்தவங்க கேட்கலாம், இந்த ஸ்பெஷலான நாளில் அவங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ பார்க்கும்போது எப்படி இருக்கு? சொல்லுங்க. அவங்க பண்டிகைனால அவங்க வீட்டில் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. எங்கள் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கம்யூனிட்டி அது மாதிரி முதியோர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவாங்க. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போன்றுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமாக அவங்களுடைய வீடுகளில் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டிலும் அங்கே இருக்கக்கூடிய பல வீடுகளை சேர்ந்து இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் முதியோர் இல்லத்திலிருந்து ஒரு வித்தியாசமான தீபாவளி கொண்டாட்டத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புஸ்வானங்கள் வானை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த தீபாவளி கொண்டாட்டம் சென்னையில் களை கட்டி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பெரியவர்களும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். தொடர்ந்து செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க தீபாவளி பண்டிகை எவ்வாறு களை கட்டி இருக்கு? ஆனந்தி, எண்ணங்கள் வண்ணங்களாய் சிறக்கும் வகையில் தீபாவளி திருநாளை நாடே கொண்டாடி வரும் இந்த சூழல்ல தான் சென்னை புறநகர் பகுதியான தாம்பரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய படப்பை அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் நம்ம இருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்க, இங்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடுக்குமாடி குடியிருப்பு என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்து சென்னையில பெரும்பாலான நடுத்தர மக்கள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த வண்ணமயமான தீபாவளி திருநாள் பண்டிகையை அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்தங்களாக இல்லாவிட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரர்கள், எதிர் வீட்டுக்காரர்கள் என அனைவரும் இணைந்து சிறியவர்கள் பெரியவர்கள் என கொண்டாடி வருகின்றனர். இந்த தீபாவளி திருநாள்ல வந்து பட்டாசு வெடிப்பதற்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்க இந்த சூழல்ல இந்த 7 மணிக்கு தொடங்கிய இந்த இரவு நேர பட்டாசுகள் வானெங்கும் வண்ணங்களை ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. சிறியவர்கள் கம்பி மத்தாப்புகள் வைத்துக் கொண்டிருக்க, பெரியவர்கள் வந்து மிகப்பெரிய வானில் சென்று வெடிக்கக்கூடிய வெடிகளை வெடித்து வருகின்றனர். இது குறித்து நம்ம நேரடியாகவே இங்கிருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார். சார், தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் சார். தீபாவளினா அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்றீங்க? இங்கதான் வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான வேலை இது. ஏன்னா இது இந்துக்களுடைய ஒரு முக்கியமான பண்டிகை. எல்லோருமே வந்துட்டு இதை வந்து உற்சாகமாக கொண்டாடும் நினைப்பாங்க.
அதிலும் குறிப்பாக பட்டாசு வெடித்து கொண்டாடுற பண்டிகை இந்த பண்டிகை தான். ஆக இது வந்து எங்களுடைய அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன்னா இந்த பட்டாசு வெடிப்பதை வந்து நாம பாதுகாப்பாக செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்வது அதுதான் முக்கியம். ஏன்னா நீங்க வேற இடங்கள் வந்து பட்டாசு வெடிப்பதை விட குடியிருப்பு வளாகத்தில் பட்டாசு வெடிக்கும் போது அவர்கள் பாதுகாப்பாக அதை வெடிப்பதை நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த இடத்தை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் அனைத்துமே வந்துட்டு வேறு இடங்களில் மாற்றிவிட்டு அவர்கள் வசதியாக வெடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். அதே மாதிரி தீயணைப்பு கருவிகளையும் வைத்துள்ளோம். அதுதான் முக்கியமான ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியமே இந்த ஒலி மாசு வேண்டாம் என்பதற்காக, அதை குறைப்பதற்காக அவர்கள் இந்த ஆண்டு காலையில் 6 முதல் 7 வரையும் மாலையில் 7 முதல் 8 வரையும் என்று அவர்கள் இந்த பட்டாசு வெடிப்பதை நீங்கள் அந்த நேரத்துக்குள் வெடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாம் அதை கட்டுப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்தி இருக்கிறோமா என்பதில் தெரியாது. ஆனால் ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் தீபாவளி பண்டிகையும் கொண்டாட வேண்டும். அதே நேரத்தில் சுற்றுப்புற சூழலையும் அதை பாதுகாப்பதற்கு அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறிய அந்த அறிவுகளை ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதிலும் நமக்கு கவனம் வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ச்சியாகவே இங்கு அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வந்து மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி வரக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்து வருகிறோம். நேர கட்டுப்பாடுகளோடு தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சென்னை வாழ் மக்கள் தீபாவளி திருநாள் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இன்று காலையில் இருந்து மாசுபாட்டின் அளவு குறைவாக இருந்தாலும் இன்று இரவுக்கு மேல் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்கின்ற சூழலினால் புகை மூட்டம் களைவதற்கு வாய்ப்பு குறைவு என்றே கூறப்படுகிறது. நாளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிடக்கூடிய அந்த தரவுகளின் அடிப்படையில் சென்னையினுடைய மாசு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆனந்தி, Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.